ரட்சிக்கப்பட்டோமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆமாம் இல்லாட்டி இல்லை தான் சொல்லணும். 99% ரட்சிக்கப்பட்டேன், 90% ரட்சிக்கப்பட்டேன் அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் 100% ரட்சிக்கப்பட்டீங்க. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆக்சுவலாக. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, யூதாஸ் காரியத் இயேசுவுடைய சீஷனாக இருந்த ஒரு சீஷன் பார்த்திங்கன்னா அவனும் கிறிஸ்துவை பின்பற்றின வந்தான். அவன் அவன் கிறிஸ்துவின் சீரியனாக வாழ்ந்து வந்தான். அவன் ரட்சிக்கப்பட்டீங்களா கேட்டிங்கன்னா அவன் ரட்சிக்கப்படவில்லை. ஏன்னா அவன் வந்து ஒரு அந்த கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை இருந்துச்சு தவிர, ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அவன் வாழவில்லை ஆக்சுவலாக. அதை சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு வி ஷுட் நாட் பி அ ப்ரொஃபஸர்ஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து வெறும் நம்பிக்கை இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து பொசஸர்ஸாக இருக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம நடத்தையில் கொண்டு வர ஒரு மனுஷனாக இருக்கணும். இன்றைக்கி கிறிஸ்து எனக்காக மரித்தார் உயிர் தந்தாருங்கிறது ஒரு சாதாரண ஒரு நம்பிக்கையாக இல்லாட்டி சாதாரண ஒரு அறிவாக இல்லை, அது நம்பினதுனால என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கி மாற்றப்பட்டதாங்கிறத யோசிக்க போகிறோம்.